अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பற்பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான்களை எல்லாம் தம்முடைய அற்புதமான ஸ்தோத்திரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்ற வேதாந்த தேசிகன் தம்முடைய திருவுள்ளத்திற்கு மிக உகந்த எம்பெருமானான திருவகீந்திரபுரம் எம்பெருமானிடத்திலே அவர் மிகவும் ஈடுபட்டு 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலேயும் அச்சுத சதகம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர் ஏதோ காரியார்த்தமாக அவர் காஞ்சிபுரம் போன்ற திவிதேசங்களுக்கு திரும்பி வர வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டதாகவும் அந்த சமயத்தில் எம்பெருமான் அவர் முன் தோன்றி இப்படி நம்மை விட்டு செல்லலாமா என்று கேட்டவுடனே மறுபடியும் வந்து அவர் இன்னொரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்ததாகவும் கூட சரித்திரம் சொல்லப்படுகிறது. ஆக 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்வதற்கு கூட இப்படி ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஆக முதலிலே நாம் அனுபவித்து விட்டோம் அந்த ஸ்தோத்திரத்தை. அதாவது தேவநாயக பஞ்சாசத் என்ற ஸ்தோத்திரம், தேவநாயக பஞ்சாசத் என்ற 50 ஸ்லோகங்கள் தேவநாயகனை குறித்து அருளி செய்யப்பட்ட ஸ்லோகங்கள். அடுத்தபடியாக அச்சுத சதகம் என்கிறது அதே தேவநாதனை குறித்து அவர் அருளி செய்த 100 ஸ்லோகங்கள் கொண்ட மற்றொரு ஸ்தோத்திரம். அதை நாம் இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். அதிலே அவனுடைய பெருமைகளை எல்லாம் பலவாறு தெரிவித்து கொண்டு வந்தவர் இடையிலே அவனுடைய அடியவர்களுடைய பெருமையையும் சேர்த்து அனுபவிக்கிறார். அல்லது அவனுடைய அனுகிரகத்தாலே அடியவர்களுக்கு ஏற்பட்ட பெருமையை சொல்லுகிறார் என்றும் நாம் கொள்ளலாம். அதிலே இப்பொழுது 52வது ஸ்லோகம். அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு கலிகாலம் என்பதே கிடையாது என்று தெரிவிக்கிறார். இந்த உலக இன்பங்களிலே மூழ்கி திளைப்பவர்களுக்குத்தான் கலிகாலம் என்பது உண்டு. ஆனால் அடியவர்கள் என்று வந்துவிட்டால் அவர்களிடத்தில் கலிகாலம் என்கிறதே கிடையாது, எல்லாமே நல்ல காலம்தான் அவர்களுக்கு என்று அப்படி ஒரு அற்புதமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஏஷாம் மதிஹி இதரமுகீஹி காலஹ சகலோபி தேஷாம் கலிவிஸ்தாரஹ ஏ தவபதே பிரவணாஹ நாஸ்தி கலிர் நாகபதி நகரபதே தேஷாம். ஏஷாம் மதிஹி, எவர்களுக்கு இந்த உலகத்திலே அவர்களுடைய புத்தியானது இதரமுகி, வேறு விஷயங்களிலே அந்த புத்தியை செலுத்துகிறார்கள். எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள் உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம் என்று சொல்லப்பட்டபடி உலகத்திலே பணம் சம்பாதிப்பது எப்படி, இன்பத்தை பெறுவது எப்படி என்று ஏதேதோ விஷயங்களை எல்லாம் நினைத்து கொண்டு அதிலே அதற்கெல்லாம் ஓடுகிறார்களே, அவர்களுக்கு என்னன்னு கேட்டால் ஏஷாம் மதிஹி இதரமுகி, இதர விஷயங்களிலே எவர்களுக்கு புத்தி செல்லுகிறதோ, எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்களிலே புத்தி செல்லுகிறதோ அவர்களுக்கு சகலோபிகாலஹா, எல்லா காலமும் கூட என்னன்னா தேஷாம் கலி விஸ்தாரஹா, அந்த கலியினுடைய பரப்புத்தான். எல்லா இடத்திலும் அவர்களுக்கு கலின்னா என்ன அர்த்தம்? இந்த கலிபுருஷன் என்பவன் தான் துன்பங்களை எல்லாம் விளைவிக்கிறான். அதனால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படுகிறதுன்னு அர்த்தம். உலகத்தினுடைய இன்பங்களையே ஒருத்தன் நுகர்ந்து கொண்டு இருப்பனானால் அவன் அனுபவிக்க முடியாத கஷ்டங்களையெல்லாம் அனுபவிக்கத்தான் வேண்டும், அவனுக்கு வந்து சேரும், வேறு வழியே கிடையாது. ஆனால் ஏ தவபதே பிரவணாக, எவரவர்கள் உன்னுடைய திருவடிகளிலேயே ஈடுபாடு கொண்டவர்களாய் இருக்கிறார்களோ
அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டால் கலிஹி நாஸ்தி தேஷாம் நாஸ்தி கலிஹி நாகபதி நகரபதே. நாகபதி நகரபதே என்னால் திருவகீந்திரபுரத்து நாதனே. அகீந்திரன் என்னால் நாகபதி. நாகத்தினுடைய நாகங்களுக்கெல்லாம் பதி யார்? அகீந்திரன் ஆதிசேஷன். அவனுடைய நகரம்தான் இந்த திருவகீந்திரபுரம். அதனால் நாகபதி நகரபதே திருவகீந்திரபுரத்து நாதனே. தேஷாம் அவர்களுக்கு எவர்களுக்கு ஏ தவபதே பிரவணாக உன்னுடைய திருவடிகளிலேயே ஊன்றி இருப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நாஸ்தி கலிஹி கலி என்பதே கிடையாது. நல்ல உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருந்தால் சொல்ல ஆழ்வார் அருளி செய்தார் அல்லவா, பொலிக 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 போயித்து வல்லுயிர்ச்சாபம் கலியங்கடுங் கண்டு கொண்மின் ஏன் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்து இசைப்பாடி என்று கடல்வண்ணன் பூதங்கள் எம்பெருமானுடைய அடியவர்கள் வந்துவிட்டார்களானால் அப்பொழுது என்ன ஆகிறது? கலியம் கடும் கண்டு கொண்மின் இந்த கலியம் கூட கட்டுப்போகும் என்று அப்படி அருளி செய்தார் நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே. அதை அடியொற்றித்தான் இங்கே வேதாந்த தேசிகன் என்ன அருளி செய்கிறார்? எவரொருவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளையே எல்லாமுமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கலி என்பதே கிடையாது என்று சொன்னார். அப்படின்னா என்ன? அப்போ அவர்களுக்கு துன்பமே வராதா? அவர்கள் கஷ்டப்படவே மாட்டார்களா என்று கேட்டால் அதற்கு மிக அருமையான சமாதானத்தை, மிக அழகான சமாதானத்தை பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஏற்படுகிற விஷயங்களிலே ஈடுபாடு கொண்டவனுக்குத்தான் அது கிடைக்கவில்லை என்றால் அது கஷ்டமாக தோன்றும். ஆனால் எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே ஈடுபாடு கொண்டவனுக்கு உலகத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் அது கஷ்டமாகவே தெரியாது. ஏனென்றால் இதெல்லாம் நாம் பண்ணின பாபத்தினுடைய பலன் என்று அவன் நினைத்து விடுகிறான். அதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மங்களினுடைய பலன் என்று நினைத்து விடுகின்றபடினாலே ஈஸ்வரனுடைய அதாவது கிருபா பலமென்றாதல் கர்ம பலமென்றாதல் பிறக்கும் பிரீத்தியும் என்று இதை பற்றி ஸ்ரீவஜனபூஷணம் என்கிற கிரந்தத்திலே படலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் மிக விரிவாகவே அருளி செய்கிறார். இதெல்லாம் நம்முடைய கர்ம பலம் என்று நாம் நினைக்க வேண்டும். நாம் கஷ்டப்பட்டாலும் கூட அதுக்கு சில சமயம் இந்த அடியவர்கள் மகிழ்ச்சி கூட அடைவார்களாம். என்ன மகிழ்ச்சி என்னால், ஓஹோ நம்முடைய வினைப்பயன்கள் எல்லாம் கழிகிறது, சீக்கிரமாகவே நாம் எம்பெருமானுடைய திருவடிகளை அடையப் போகிறோம். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டுமானால் நம்முடைய வினைப்பயன்கள் கழிய வேண்டும். வினைப்பயன்கள் கழிய வேண்டுமானால் இந்த துன்பங்கள் நமக்கு வர வேண்டும். அதனால் துன்பங்களும் கூட எம்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் என்று இப்படியெல்லாம் நினைப்பார்களாம் அடியவர்கள். அதனால் அடியவர்களுக்கு எதுவுமே சிரமமாக தெரியாது. பிரகலாதன் அவனை நினைத்து பாருங்கள், இரண்யகசிபு அவனை மலையிலிருந்து உருட்டி விட்டான், பாம்பை கொண்டு கடிக்கச் செய்தான், நெருப்பிலே அவனை எரிய விட்டான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் எதையுமே அவன் துன்பமாக நினைக்கவில்லை. எல்லாம் எம்பெருமானுடைய வஸ்து, எம்பெருமானை அந்தர்யாமியாக கொண்ட வஸ்து என்று மலையிலிருந்து உருட்டி விழுந்த பொழுது கூட எழுந்திருக்கிற பொழுது எப்படி எழுந்தானாம்? ஹிருதயேனு உத்வன் அரின் என்று அப்படி எழுந்தானாம். ஐயோ, என்னுடைய ஹிருதயத்திலே எழுந்தருள் இருக்கிறானே பகவான், அவனுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே, இப்படி உருண்டு விழுந்தால் அந்த அதிர்ச்சி எம்பெருமானை பாதிக்கும் அப்படி நினைத்தானாம். ஆகினாலே இந்த துன்பங்களை அவர்கள் ஒரு துன்பமாகவே நினைக்க மாட்டார்கள். ஆகினாலே அவர்களுக்கு கலிஹி நாஸ்தி தேஷாம், அவர்களுக்கு கலி என்பதே கிடையாது. எப்பொழுதும் துன்பம் என்பதே, கலி என்னால் என்ன? துன்பத்தை விளைப்பவன். அதனால் ஏ தவபதே பிரவணாக எப்பொழுதும் எம்பெருமானிடத்திலேயே ஈடுபாடு கொண்டிருப்பவர்களுக்கு இதெல்லாம் ஒரு துன்பமாகவே படாது. ஆகையினாலே அவர்கள் என்ன நினைப்பார்கள்? இதெல்லாம் ஈஸ்வரனுடைய செயல், நம்முடைய பாவத்தை கழிப்பதற்காக அவன் செய்யக்கூடிய செயல் என்று அப்படி நினைத்திருக்கிறவர்களாகினாலே அவர்களுக்கு துன்பம் என்பது துன்பமாகவே தெரியாது என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்பதாக பெரியோர்கள் வேறிடங்களிலே காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்து இன்பங்களையே இன்பமாக கொள்ளுபவர்களுக்கு அது கிடைக்காவிட்டால் அதை தங்களுக்கு துன்பமாக இவர்கள் நினைக்கிறார்கள். ஆகையினாலே யாருக்கு துன்பம் உலகத்திலே என்று கேட்டால், எவன் எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்களை பற்றுகிறானோ அவனுக்குத்தான் கலி துன்பத்தை விளைக்க முடியும். எம்பெருமானியே பற்றி இருக்கிற அடியவனுக்கு இவர்கள் அந்த கலியானவன் துன்பத்தை விளைக்கவே முடியாது என்கிற உயர்ந்த கருத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக காட்டி அருளினார். அடுத்தபடியாக ஸ்லோகம் 53வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், எம்பெருமானுடைய அடியவர்கள் அவர்களிடத்திலே குற்றங்குறைகள் ஏதேனும் தோன்றினாலும் கூட நமக்கு குற்றங்குறைகள் என்பதே நாம் காணக்கூடாது. அப்படியே ஒரு உரை தோன்றினாலும் கூட அதை நாம்
அந்த குற்றங்குறைகளை அடியவர்களுடைய குற்றங்களை மட்டும் நெஞ்சிலே நினைக்கவே கூடாது. அவர்கள் தோஷமுள்ளவர்கள் என்று ஒரு அடியவனிடத்திலே நாம் குற்றம் கண்டோமானால் அது நமக்கு பெரிய விநாசத்தை ஏற்படுத்திவிடும், நமக்கு பெரிய நாசத்தை ஏற்படுத்திவிடும் என்று அடியவர்களிடையே குற்றம் காண்பது என்பது அதை போன்ற ஒரு பாவம் கிடையாது. அது பெரிய பாகவதாபச்சாரம் என்று அதை பற்றி இந்த 53வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அத்யாசன்ன விநாசாஹ அச்சுத பஷ்யந்தி தாவகே பக்தஜனே மோக்ஷருச்சீனாம் சுமார்கே மூடா திவசகரமண்டலே இவச்சித்ரம். தாவகே பக்தஜனே பஷ்யந்தி, உன்னுடைய அடியவர்களிடத்திலே எவர்கள் குற்றங்களை காண்கிறார்களோ அவர்கள் யார் என்றால் அத்தியாசன்ன விநாசாக, அவர்கள் வெகு விரைவிலேயே பெரிய நாசத்தை அடையப் போகிறார்கள் என்று சொல்லுகிறார். அத்தியாசன்ன விநாசாக, அழிவுக்காலம் நெருங்குபவர்கள், நெருவுக்காலம் நெருங்குகின்ற மூடாக அடியவர்கள் மட்டும்தான், அதாவது அழிவுக்காலம் நெருங்குகின்ற அறிவியினர்கள் மூடர்கள் அவர்கள்தான் என்ன நினைப்பார்கள், மோட்ச ருச்சியினாம் சுமார்கே தாவகே, அதாவது மோட்சத்தை பெற விரும்புகின்ற உன்னுடைய அடியவர்கள் இருக்கிறார்களே தாவகே பக்தஜனே, அந்த பக்தர்களிடத்திலே குற்றத்தை காண்கிறார்கள். சித்ரம் என்னால் குற்றம், அந்த சித்ரம் சித்ரம் பஷ்யந்தி என்று சொல்லுகிறார். அவர்களது தோஷத்தை, அடியவர்களிடத்த தோஷத்தை கண்டால் அது என்ன பண்ணும், விரைவிலே நமக்கு பேரழிவை ஏற்படுத்திவிடும். அதனால்தான் பாகவதாபச்சாரம் மிக கொடியது. பகவதபச்சாரத்தை விட பகவானிடத்தில் கூட அபச்சாரப்பட்டால் அவன் மன்னித்து விடுவான், ஏன்னா மிக கருணை உள்ளவன் அவன். ஆனால் தன்னுடைய அடியவர்களிடத்தில் ஒருத்தன் அபச்சாரப்பட்டான் ஆனால் எம்பெருமான் மன்னிக்கவே மாட்டான். அதைத்தானே பார்த்தோம். எத்தனையோ காலங்களாக பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டு கொண்டிருந்தான் ஹிரண்யன். அப்பொழுதெல்லாம் அவனை ஒன்றும் செய்யவில்லை பகவான். ஆனால் தன்னுடைய அடியவனான பிரகலாதனிடத்தில் அவன் அபச்சாரப்பட்டான் ஹிரண்யன். உடனே எம்பெருமான் அவனை வதம் செய்து விட்டான். அதே போலத்தான் ராவணன் என்று அரக்கரசுரர்களெல்லாம் இப்படித்தான் அழிந்தார்கள். ஈஸ்வரன் பண்ணின ஆணை தொழில்களெல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமை என்று ஜீயரருளி செய்வர் என்று நஞ்சியர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அருளி செய்வர் என்று பிளலோகாச்சாரியரும் காட்டுகிறார் தம்முடைய ரகசிய கிரந்தங்களிலே. ஆகையினாலே அடியவர்களிடத்தில் ஒருத்தன் அபச்சாரப்பட்டால் அது மிக மிக கொடியது, அது நாம் படவே கூடாது. அப்படிப்பட்டால் அது பெருத்த விநாசத்தை ஏற்படுத்திவிடும் என்கிற அர்த்தத்தை தான் இங்கே என்ன ஸ்லோகத்திலே காட்டுகிறார். அத்தியாசன்ன விநாசாக அச்சுத பஷ்யந்தி தாவக பக்தஜனே சித்ரம், உன்னுடைய அடியவர்களிடத்தில் எவன் குற்றம் காணுகிறானோ அவன் உடனே அழிவை அடைவான் என்று சொல்லுகிறார். அவர்கள் அடியவர்கள் என்னால் ஆறு, மோட்ச ருச்சியினாம் சுமார்கே, அதாவது நல்ல வழியிலே செல்கிறார்கள், மோட்ச ருச்சியை உடையவர்கள், அப்படிப்பட்ட பக்தஜனே. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னால் திவசகரமண்டல இவச்சித்ரம், அதாவது திவசகரமண்டலம் என்னால் சூரிய மண்டலம். அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே போய் நடுவில் ஓட்டை இருக்கிறதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா, சூரிய மண்டலத்தில் ஏதோ மேடு பள்ளங்கள் இருக்கலாம். இன்னொன்று சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, எவனுக்கு சூரிய மண்டலத்தில் ஓட்டை தெரிகிறதோ அவன் உடனே மரணத்தை அடைவான் என்று கூட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், சூரிய மண்டலத்திலே ஏதோ ஓட்டை இருக்கிறது பள்ளம் இருக்கிறது என்று ஒருத்தன் கண்டானானால் எப்படி அவனுக்கு உடனே மரணமோ, அதுபோலத்தான் அடியவர்களிடத்தில் குற்றம் இருக்கிறது என்று ஒருத்தன் சொன்னானால் அவனுக்கு உடனே பேரழிவு. அதனால் அடியவர்களிடத்தில் யாரும் எந்த குற்றங்களையும் காணக்கூடாது. எல்லாம் எம்பெருமானுடைய அடியவர்கள் என்றால் அவர்களை உயர்ந்தவர்களாகத்தான் நான் நினைக்க வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் குற்றங்குறைகள் காண்பதும் கூட நமக்கு பேரழிவை உண்டாக்கிவிடும் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணுவது போல அப்படி தெரிவிக்கிறார். மோட்ச ருச்சியினாம் சுமார்கே மோட்ச ருச்சியினாம் பக்தஜனே, அப்படிப்பட்டவர்களிடத்திலே மூடாக அவர்கள் அவரிடத்தில் தோஷம் காண்கிறார்கள். அப்படி காண்பவர்கள் அத்தியாசன்ன விநாசாக விரைவிலேயே பேரழிவை அடைவார்கள் என்று இப்படி தெரிவிக்கிறார். இன்னும் அவருடைய வேதாந்த தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।